லால்காந்த அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு இப்போது குறிப்பாக இந்த விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பினுடைய அதிகாரிகள் பலர் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் இவரின் கருத்துக்கமைய செயற்படுவது முற்றிலும் தவறான விடயம். எனவே அவ்வாறு செயற்பட நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டாம் என்றும் விவசாயிகளிடம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அமைச்சின் தவறான கருத்தை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என வன விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் நாயனக ரான்வெல்ல தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பின் காரியாலயத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். விவசாய நிலங்களுக்கு வரும் வன விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கையிலும் எடுக்கலாம், அதனால் எவ்வித சட்ட சிக்கலும் வராது என விவசாய கால்நடை வளர்ப்பு காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த அண்மையில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளமை பாரதூரமானதான கருத்தாகும். விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கையிலும் எடுக்கலாம் என்றால் விளைநிலங்களுக்கு வருகை தரும் விலங்குகளை கொல்லலாமா என்ற கேள்வியிலும் காட்டு விலங்குகளின் செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வெறுப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். இவ்வாறான பின்னணியில் விவசாயிகளுக்கு அமைச்சரின் கருத்து உத்வேகம் அளிக்கும் வகையில் இருக்கிறது. அமைச்சரின் இந்த பாரதூரமான கருத்துறவில் ஜீவராசிகள் திணைக்களம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு எதனையும் குறிப்பிட முடியாது. அமைச்சரின் கருத்துக்கு அமைய செயற்பட்டு நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டில் சட்டம் என்பதொன்று உள்ளது என்பதை விவசாயிகளும் அமைச்சரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அமைச்சரின் தவறான கருத்தை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என்பதாக அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதேவேளை அமைச்சர் லால்காந்தவின் கருத்து எதிராக சுற்றுச்சூழலியாளர்கள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கிராமங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட லால்காந்த விலங்குகளை கொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுவது என்றும் ஆச்சரியத்துக்குரியது விடயம் அல்ல என்பதாகவும் தங்களுடைய கடும் அதிருப்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்.